In a juice shop, if a man prepared 1.5 liters, 1 by 2 liters of juice from 1 kg of oranges. So first statement நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 kilogram of oranges கிட்ட அவங்க எவ்வளவு ஜூஸ் எத்தனை லிட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1.5 liters ஆஃப் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. நம்ம கொஸ்டின் என்னன்னா தென் ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸ். அப்போ நம்ம இங்க ஹவு மெனி லிட்டர்ஸ் நமக்கு தெரியாது. கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் 12 3/4 kg ஆஃப் ஆரஞ்சஸ். அப்ப பாத்தீங்கன்னா 12 3/4 kg ஆஃப் ஆரஞ்சஸ்ல எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணிடலாம், ஸோ 1 kgக்கு 1.5 லிட்டர்ஸ்னா 12 3/4 multiplied by 1/2 liters of juice. சரியா? சோ இதை நான் எப்படி போடுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுப்பேன். எக்ஸ்ன்னு வச்சுட்டு இதையே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன், இங்க இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மல்டிப்ளைட் பை 1 போடுவேன். அதுக்கப்புறம் இங்க என்ன இருந்தது, ஸோ இந்த எக்ஸ்னா திஸ் இஸ் 12 3/4 multiplied by 1/2. சரியா? இது எக்ஸ் நான் வச்சுக்கிட்டேன்னா இது திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் அண்ட் திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் போட்டோம்னா இதே தான் வரும். ஸோ அதை நம்ம அப்படியே டைரக்டா போட்டுடலாம். 1 kgல வந்து நமக்கு இவ்வளோ ஜூஸ் வருதுன்னு அப்போ இவ்வளோ கேஜஸ்ல எவ்வளோ வரும்னு மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்போ இதை எப்படி போய் மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா நம்ம கன்வெர்ட் பண்றோம். சரியா? 12 into 4 என்ன வரும், 4 2 8 48 48 plus 3 48 plus 3 எவ்வளோ 51. So 4 into 12 is 48. 48 plus 3 is 51 by 4 multiplied by இங்க என்ன வரும் 1 2 is 2 2 plus 1 என்னது 3/2 liters of juice. இப்போ நம்ம இது என்னது மல்டிப்ளிகேஷன். கிளியரா? இப்போ இதுவே நமக்கு 51/4 adding 3/2 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், இங்க LCM எடுத்திருப்போம். LCM எடுத்து அதுக்கப்புறம் என்ன 4 LCM வந்திருக்கும். அப்ப this multiplied by 1 this multiplied by 2 ஏன்னா காமன் டினாமினேட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். பட் இங்க நமக்கு என்னன்னா மல்டிப்ளிகேஷன். சரியா? மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா this multiplied by this multiplied by this நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். சரியா? அடிஷனுக்கு மட்டும்தான், அடிஷனா இருந்தாலும் சப்ராக்ஷனா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், LCM எடுத்து போடணும். இது வந்து நீங்க சரி இந்த மாதிரி போட்டுடலாம்னு சொல்லிட்டு இங்க என்னது 51 plus 3 by இது 4 plus 2 அப்படின்னு போட்டுறக்கூடாது, தப்பு. அடிஷன் சப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பா LCM எடுக்கணும். இதுக்கு நமக்கு LCM எடுக்க தேவையில்லை, அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். அதுதான் மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 3 is 3, அப்புறம் என்ன வரும் 5 3s are 15 by 4 2s are 8. ஸோ this much liters. இப்போ இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. நம்ம எப்படி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ பார்த்தோம்னா 153 divided by 8. சரியா? 1/8 is 8. ரிமைண்டர் என்ன வரும், சப்ராக்ட் பண்ணும்போது 15 minus 8 is 7 73. இப்போ என்ன வரும் 9 8s are 72. ரிமைண்டர் 1. So what is the mixed fraction for this? டினாமினேட்டர்ல இருக்கிறது நம்ம அப்படியே டினாமினேட்டர் 8 போட்டுறணும். தென் திஸ் கீழே இருக்கிறது இந்த ரிமைண்டர் இருக்கிறதா நம்ம எங்க போடணும், மேல இங்க போடணும். தென் திஸ் இஸ் 19 1/8 liters. அப்போ 12 3/4 ஆரஞ்சஸ்ல from 12 3/4 oranges he can prepare how much liters, 19 1/8 liters of juice. ஓகேவா?